ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரவணன். இது ஏர்போர்ட்டில் ரன்வேலக்கான வண்டி ஓட்டிகிட்ருக்கேன்னு சொல்லி பார்த்துறாதீங்க. இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு காலேஜில் தாங்க வேலை செஞ்சுட்ருக்கோம். இப்போ கொஞ்சம் முன்னாடி பார்த்துருந்தீங்கன்னு வைங்க, ஹெலிகாப்டர் இருக்குது, அதே போல் ஃப்ளைட்டு எல்லாமே நிறுத்தி, அதாவது ஏரோநாட்டிக்கல் வந்துட்டு இங்கே கோர்ஸ் இருக்கும் போலங்க. அதனால் வந்துட்டு நிறைய இந்த ஃப்ளையிங் மிஷின்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது. ஆக்சுவலாக நம்ம வந்துட்டு வாய்ஸ் ஓவர் வந்துட்டு அதிகமாக கொடுக்காமல் இருந்தாங்க இத்தனை நாள். ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மைக்கில் வந்துட்டு நான் வண்டி ஓட்ட பேசுனா கரெக்டாக அது மேட்ச் ஆகும். பட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது மைக்கை வந்துட்டு கொஞ்சம் வக்கர் பண்ணிடுச்சுங்க. அதனால் வந்துட்டு வாய்ஸ் ஓவர் கொடுக்க வேண்டியதாக போச்சு. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அந்த மைக் வந்துட்டு ஆர்டர் போட்டிருக்கேன். வந்ததுக்கப்புறம் நம்ம லைவாக பேசுகிறது அப்படி பார்ப்போம். ஓகேங்க, இப்போ எங்கே அறக்க நம்ம போயிட்டுருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு மாந்தோப்புக்கு போயிட்டுருக்குறேங்க. அந்த மாந்தோப்பில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 500 மரம் இருக்குன்னு நினைக்கிறேன். வாய்ஸ் ஓவர் கொடுக்குறதுனால ஆல்ரெடி நான் அந்த தோட்டத்தை பார்த்ததுனால உங்களுக்கு வந்து சொல்லிகிட்ருக்கேன். அந்த மாந்தோப்பில் பார்த்திங்கன்னா இடையில பார்த்திங்கன்னா சில மரம் வந்துட்டு இறந்துருச்சுங்க. அதனால் அந்த கேப்பான ஒரு இடத்துல வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம JCBயில் குழி எடுத்து அந்த குழியில் வந்துட்டு நெல்லி மரம் அப்படி இல்லாட்டி மாமரம் ரெண்டில் ஏதாவது ஒன்று வைக்க போகிறாங்க. சும்மா சொல்லக்கூடாதுங்க. காலேஜில் வந்துட்டு நம்ம வண்டி எடுத்துகிட்டு ரன்னிங் போகும்போதே பார்த்திங்கன்னா பட்டாசாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இது ப்ரமோஷனெல்லாம் கிடையாதுங்க. நம்ம சேனல் ஒரு குட்டி சேனல் தான். இதில் ப்ரமோஷன் பண்ணுற அளவுக்குலாம் நம்ம ஒன்றும் அந்தளவுக்கு வளரலன்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. சுற்றியும் மரம்லாம் வச்சுட்டு அப்படின்னு நெல்லெல்லாம் இருக்குது. அதே போல் வண்டி ரன்னிங் போகும்போது சூப்பராக இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இப்போ ட்ரெயினிங் பண்ணோடனே பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ஒரு டிராக்டர் இருக்குது பார்த்திங்களா. அந்த டிராக்டர் வந்துட்டு இடையில நம்ம போகிற வழியில் நின்றுருந்தாங்க. அந்த டிராக்டர் ஒதுங்கினதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு லொக்கேஷன், அதாவது லொக்கேஷன்னு சொல்ல முடியாது, அந்தளவுக்கு அட்டகாசமான ஒரு மாந்தோப்புக்குள்ளே போக போகிறோம். வாங்க அந்த மாந்தோப்பு எப்படி இருக்குன்னு சொல்லி போய் பார்ப்போம். டிராக்டர் வந்தது பிறகு வரட்டும் வரல அண்ணா வரல ஓகேண்ணா நான் போயிடுறேன் ஓகேண்ணா பாய்ண்ணா ஓகேண்ணா. இது கிரஞ்சு மாதிரி தெரியுது, இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு ஃபன்னாக இருந்துட்டு போது விடுங்க. இப்போ ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா முன்னாடி ஒரு பைக் இருக்குது. அதனால் வந்துட்டு ஃப்ரண்ட் பைக்கிட்டு தூக்குன மாதிரி போகலாங்க. ஆக்சுவலாக இந்த மாதிரி ரிஸ்க்கான ஒரு இடத்துலான ஒரு இடம், வண்டி போகிறதுக்கு மட்டும்தான் இடம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு ஃப்ரண்ட் பைக்கிட்டு தூக்கிட்டு நம்ம வந்துட்டு டேர்னிங் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கிடைக்கும். ஃப்ரண்ட் பைக்கிட்டு வந்துட்டு அதுவே கிட்டத்தட்ட ஏகப்பட்ட இடத்த பிடிக்கும். அதனால் வந்துட்டு நம்ம தூக்கிட்டு போகிறது நமக்கு ஈஸியாக இருக்கும். எந்த ரிலேஸ் வரவும் தேவையில்லை, ஃப்ரெண்டில் போகவும் தேவையில்லை. அதனால் பார்த்திங்கன்னா பக்கெட்டை தூக்கினா நமக்கு ரொம்ப வசதியாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். வந்தாச்சுங்க, அந்த லொக்கேஷனுக்கு போயாச்சு. லைவாக நான் பேசுனது பாருங்கள். வந்தாச்சுங்க மாந்தோப்பு. ஒரு 6 மாதம் ஆகும். அதை நம்ம ஈஸியாக வளர்த்துட்டு போயிடலாம். அதனால் பொறுமையாக போனாலும் தப்பு இல்லை. ஓகேங்க, சைட்டுக்கு வந்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா வண்டியை ஆஃப் பண்ணிட்டு நம்ம ரீடிங்கெல்லாம் நோட் பண்ணி கொடுத்துட்டு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்க, அப்படியே இருக்குது ஸ்டார்ட். பார்த்திங்கன்னா தோட்டத்து மேனேஜர் வந்துருக்காப்லைங்க. அவர் வந்துட்டு ஒரு சில இடத்துல எந்த இடத்துல வந்துட்டு அவருக்கு குழி தேவைப்படுத்தோ அந்த இடத்துல சொல்லுவாப்பில். அந்த இடத்துக்கு மட்டும் எடுத்தால் போதும். பார்த்துட்டு எவ்வளோ வேணுங்கண்ணா? 3 அடிக்கு எடுங்க. சரிங்க. 1.5 அடி மண்ணை போட்டு 1.5 அடி குடி இருந்தால் போதும். சரி.